வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கச்சங்கிலியுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபர் விசாரணையில் கூறிய விடயங்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் வீசிய பந்தை சிக்ஸராக பறக்கவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். பிரதி அமைச்சர் போன்று காட்டிக்கொண்டு பொதுமக்களிடம் பணம் கேட்டு மோசடி செய்யும் நபர் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பாதிரியாரை தாக்கிய சிறப்பு போலீஸ் அதிகாரிகள், நீதிமன்றின் அதிரடி அறிவிப்பு. பல கோடி பெறுமதியான பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய இலங்கையர். வீட்டுக்கு வந்த பெண்ணால் வைத்தியருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, தென்னிலங்கையில் நடந்த சம்பவம். பௌத்த பிக்குகளுக்கு விசேட அடையாள அட்டை அறிமுகம். சிறை காவலர்கள் கைதிகளுடன் நெருக்கம், அதிகாரிகளுக்கு இடமாற்றம், அமைச்சரின் அவசர அறிவிப்பு. 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் திருட்டு, கிளிநொச்சி பகுதியில் சம்பவம். இன்று முதல் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம். 70 ரூபாய் தண்ணீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்றவருக்கு 5 லட்சம் அபராதம். 2040 ஆண்டு வரைக்கும் எங்களுடைய ஆட்சிதான் இருக்கும், யார் எதை சொன்னாலும் நாங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவோம் என்று இன்னும் ஒரு அமைச்சர், யார் எதிர்க்கட்சியிலிருந்து எதை சொன்னாலும் நாங்கள் எடுப்பதுதான் சட்டம், நாங்கள் தான் அதை நிறைவேற்றுவோம் என்று கூறுகின்ற இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்று. ஹட்டன் பிரதான நகரத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் இருந்து ரூபாய் 2,89,000 மதிப்புள்ள தங்கச்சங்கிலியை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் கடந்த 24ஆம் தேதி இரவு ஹட்டன் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொகவந்தலாவ போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமான கிப் தோட்டத்தின் மேல் பகுதியில் வசிக்கும் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான நபரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தங்கச்சங்கிலி வாங்குவதற்காக வந்தவர் போல் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பெண் ஊழியர்கள் காண்பித்த பல நகைகளை பார்வையிட்டு பின்னர் ஒரு சங்கிலியை பார்த்து கொண்டிருப்பது போல் எடுத்துக்கொண்ட நிலையில் திடீரென கடையிலிருந்து தப்பியோடியுள்ளார். குறித்த மர்ம நபரின் செயற்பாடுகளையும் தங்கச்சங்கிலி கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு ஹட்டன் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் பொகவந்தலாவ கீவ் தோட்டத்தில் உள்ள அவரது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்ததாகவும் ஹட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவினர் சோதனை நடத்தி சந்தேக நபரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தங்க நகையை எடுத்துக்கொண்டு ஹட்டனில் இருந்து வட்டவிலை வரையிலான தொடருந்து பாதையில் நடந்து சென்று நாவலப்பிட்டியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 1,69,000 தங்க நகையை அடகு வைத்து பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். பின்னர் கொழும்பு பகுதியில் படிக்கும் தனது குழந்தைக்கு பணத்தையும் மீதமுள்ள பணத்தின் ஒரு பகுதியை கடன் வழங்குபவர்களுக்கும் கொடுத்ததாக விசாரணையில் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்த போது அவரிடம் 10,000 ரூபாய் மட்டுமே இருந்ததாக ஹட்டன் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனநாயக அமைப்பில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தூண்களில் 4வது தூணாக அமைந்திருக்கும் நிறைவேற்று அதிகாரம், சட்டமியற்றல் மற்றும் நீதித்துறையை பாதுகாக்கும் காவல் தெய்வங்களாக சுதந்திர ஊடகங்களை அழைக்கலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் வருடாந்த சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டி நேற்றைய தினம் கோட்டை அங்கம்பிட்டிய மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திர ஊடகத்தால் நல்ல நாடு உருவாகி அதிகாரங்களுக்கு இடையில் தடைகள் மற்றும் சமன்பாட்டு முறையை அது வலுப்படுத்தி நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதால் ஒரு தொழிலாக இது சிறந்ததொரு பணியை செய்து வருகிறது. இதன் பொருட்டு ஊடகவியலாளர்களை பாராட்டுகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்திருந்தார். இலங்கையின் தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தன்னை போல போலியாக காட்டிக்கொண்டு பொதுமக்களிடம் பணம் கேட்கும் ஒரு மோசடி நபரை குறித்து பொது எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது அறிவிப்பில் பிரதி அமைச்சர் கூறியதாவது, தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி நிதியுதவி கோருவதும் தனிப்பட்ட தகவல்கள் கேட்பது தொடர்பான புகார்கள் கிடைத்துள்ளன. அறிமுகமற்ற நபர்களுடன் பணம் அல்லது உணர்திறன் வாய்ந்த தனிப்பட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதி அமைச்சர் மேலும் கூறுகையில், ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடு உடனடியாக காவல்துறை அல்லது தொடர்புடைய அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் மேலும் பல சம்பவங்கள் தடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களை மோசடியில் இருந்து பாதுகாக்க இந்த எச்சரிக்கையை பகிருமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய குற்றச்சாட்டில் கம்பஹா பிரதேச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட மோட்டார் சைக்கிள் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த அதிகாரிகள் கம்பஹாவின் அஸ்கிரிய வெல்பொல பகுதியில் பணியில் இருந்தபோது மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடர்ந்து சென்று கொண்டிருந்ததாகவும் அங்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை துரத்தி சென்று பிடித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கோட்டதனியாவில் உள்ள ஒரு பண்ணையின்
தோட்ட உதவி நிர்வாகியாக பணிபுரியும் இந்த பாதிரியார் திப்பிட்டிகொட தேவாலயத்திலிருந்து தெய்வீக பலிகளை வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்துள்ளார். இதன்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த பாதிரியார் தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாதிரியார் உடை அணிந்திருந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் விசேட போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வீதியில் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்பின் அவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மீதான இந்த தாக்குதல் குறித்து பாதிரியார் தகவல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிகாரிகளை போலீஸ் தலைமையகம் இடைநீக்கம் செய்துள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்றபோது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பொருட்களை சோதனையிட்டதில் குஷ் மற்றும் ஹசிஸ் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 133.94 மில்லியன் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 நாத்தாண்டியாவில் வசிக்கும் 29 வயதுடையவர்கள் என்றும் 3வது நபர் கிராண்ட் பாஸை சேர்ந்த 32 வயதுடைய தொழிலதிபர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்ட லுணுகம்பெகர பிரதேசத்தில் மருத்துவரின் வீட்டிற்கு வேலைக்கு வந்த பெண் வீட்டிலிருந்து சுமார் 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லுணுகம்பெகர பிராந்திய மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு மருத்துவரின் வீட்டில் நேற்று காலை இந்த திருட்டு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் மத்துகம பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். எனினும் குறித்த பெண்ணை பற்றி தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். செய்தித்தாளில் வெளியான விளம்பரத்தை பார்த்து வேலைக்கு சேர்ந்த பெண்ணே இந்த திருட்டில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பௌத்த பிக்குகளை உரிய முறையில் அடையாளம் காணும் வகையில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறான ஒரு அடையாள அட்டையை அறிமுகம் செய்வது குறித்து பௌத்த சாசன மற்றும் மத கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பௌத்த பிக்கு தோற்றமேற்று பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்தும் செயல்கள் தற்போது சமூகத்தில் ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளதாக துணை அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 3 பீடங்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் முறையான அடையாள அட்டை அறிமுகப்படுத்துவது காலத்தின் அவசியம் என்று கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிக்கு வேடமிட்ட சில குழுக்கள் அல்லது தனிநபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வழிமுறைகளை பயன்படுத்தி பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்துதல், கேலிக்குரியதாக மாற்றுதல், சமூகத்தில் தவறான புரிதல்களை உருவாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இது ஒரு தீவிரமான சமூக பிரச்சனையாக உருவெடுத்ததாகவும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் அதிகளவான அதிகாரிகள் இடமாற்றப்படுவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, வெலிகடை, பூசா உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக நடந்த பல்வேறு முறைகேடுகள் குறித்து கவனம் செலுத்தி வந்த நிலையில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சில சிறை காவலர்கள், கைதிகள் மற்றும் பல்வேறு சந்தேக நபர்களுடன் நெருக்கமான உறவை பேணிய நிலையில் சட்டவிரோத மோசடியில் ஈடுபட்டனர் என்ற தகவல் கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் சிறைச்சாலை சோதனைகளுக்காக அவ்வப்போது விசேட அதிரடிப்படையின் உதவியை பெற சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சுமார் 39 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 ஏக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி போலீசார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை நேற்று பிற்பகல் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2 நாட்களாக அரச வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பினை நேற்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தனர். எனினும் இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். 70 ரூபாய் பெறுமதியான குடிநீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக கொழும்பில் உள்ள பிரபல வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலக விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 70 ரூபாய் விற்கப்பட வேண்டிய 500 மில்லி லீட்டர் குடிநீர் போத்தல்கள் 4 தலா 90 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் என அதிக விலைக்கு விற்றபோது அவர் கைதாகியமை குறிப்பிடத்தக்கது. மிக பொறுப்பு வாய்ந்த இந்த கட்சியினுடைய முதன்மையானவர்களும் அமைச்சர்களாகவும் இருக்கின்றவர்கள் கடந்த வாரங்களில்
கருத்துக்களை வெளியிடுகின்ற போது பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி 2040 ஆண்டு வரைக்கும் எங்களுடைய ஆட்சிதான் இருக்கும், யார் எதை சொன்னாலும் நாங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவோம் என்று கூறுகின்றவர்களும், அதே போன்று இந்த அரசாங்கத்தின் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துவிட்டோம், அரசு அதிகாரம் எங்களுடைய கைக்கு இன்னும் வந்து சேரவில்லை, அதையும் நாங்கள் எடுப்போம் என்றும், இன்னும் ஒரு அமைச்சர் யார் எதிர்க்கட்சியிலிருந்து எதை சொன்னாலும் நாங்கள் எடுப்பதுதான் சட்டம், நாங்கள் தான் அதை நிறைவேற்றுவோம் என்று கூறுகின்ற இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்று கவலைப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய மனநிலையை பாதிக்கின்ற வகையிலே எதிர்க்கட்சிகள் என்று விரல் நீட்டுகின்ற போது இந்த எதிர்க்கட்சியிலே பிரதம எதிர்க்கட்சிகளும் இருக்கின்றது, சிறுபான்மை சமூகத்தினூடாக அந்த மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக என்று வந்திருக்கின்றவர்களும், இந்த நாட்டினுடைய தேசிய அரசியலும் சரி சாதாரண கீழ்மட்ட அரசியலும் சரி தவறாக வழிநடத்தப்படுகின்றது என்பதற்காக இந்த அரசியலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு இது ஒரு மாற்று களமாக அமைய இருக்கின்றது. எங்களுக்கும் உங்களை போன்ற கோபங்களும் ஆத்திரங்களும் இன ரீதியான தேவைப்பாடுகளும் பற்றுக்களும் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அவ்வாறாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கல்வி சம்பந்தமான மாற்றங்களை கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார் நடவடிக்கைகள் பாடசாலைகளினுடைய விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் இந்த பாடசாலைகளிலே இன்னும் தளபாடங்கள் எமது பிரதேசங்கள் ஏனைய பிரதேசங்களை நாங்கள் கூற முடியாது, நகரப்புறங்களை விட நாங்கள் கிராமப்புறங்களில் இருந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதை உங்களிடத்திலே முன்னிலைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்பும் பல அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இருந்த வரலாறுகள் எங்களுடைய கட்சிகள் ஏனைய கட்சிகள் சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் இதுகளையெல்லாம் பேசவில்லை. அவர்களுக்கு தேவையான கொந்தரத்துக்கள் கொமிஷன்கள் ஏனைய அவர்கள் குடும்பம் சார்ந்த அரசியலையும் அவர்களுடைய பின்புலங்களையும் திடகாத்திரப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் ஏற்படுத்தி இருந்தார்கள். எனவே நாங்கள் அவ்வாறு இல்லை. அவர்களை குற்றம் சாட்டிவிட்டு உங்களைப் போல 76 வருடம் இந்த அரசாங்கங்கள் பிழை செய்திருக்கின்றது என்று நீங்கள் எவ்வாறு கூறினீர்களோ அதை போன்று நாங்களும் அவர்களுக்கு முன்னிலை கூறிவிட்டு இங்கே வந்திருந்தால் இங்கே கல்வியிலே மாற்றங்கள் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற போது இன்றும் பாடசாலைகளினுடைய பெற்றோர்களை வைத்து அவர்கள் மூலமாக தளபாடங்களுக்கு நிதிகளை அறவீடு செய்து அந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்தின் முன்னிலையிலே பாடசாலையினுடைய சமூகத்துக்கு முன்னிலையிலே பெரிய ஒரு விழாக்களை செய்து அந்த தளபாடங்களை கையளிக்கின்ற நிகழ்வுகளை உங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பாக பிரஜாசக்தியினுடைய தலைவராக இருக்கின்றவர்கள் செய்வதென்பது வெட்கக்கேடாக இருக்கின்றது. இதற்கு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் பாடசாலையிலே 76 வருடங்கள் இந்த வகையான பின்னணியிலே தான் பாடசாலைகள் இயங்குகின்றது என்று கூறிய நீங்கள் கூட இன்று பெற்றோரிடத்திலே பணங்களை அறவிட்டு அதை ஒரு விழாக்களாக நடத்துகின்ற ஒரு கேவலமான ஒரு அரசியலை பார்க்கின்றோம். ஸ்மார்ட் போர்டுகள் என்று பேசுகின்றீர்கள். எங்களுடைய மாணவர்களுக்கு அது என்னவென்று தெரியாமல் கூட இருக்கின்றது. எனவே இதுகளிலே சிறந்த செயற்பாடுகளை முன்னுதாரணங்களை நீங்கள் செய்யுங்கள். அதே போன்று இந்த நாட்டிலே காலநிலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டுகின்றது. காலையிலே மிக குளிரான ஒரு நேரம் குளிராக இருக்கின்றது. பாடசாலையில் செல்வதற்கு முடியாத சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற 8 மணிக்கு பிறகும் கூட குளிராக இருக்கிறது. இது தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு நீடிப்பதாகவும் காலநிலை அவதானிகள் கூறுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தையும் கவனத்தில் இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களில் பாரிய கடல் அரிப்புகள் சம்பந்தமாக இங்கே இருக்கின்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி சரி எதிர்க்கட்சியில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் பேசுகின்றோம். அதை நீங்கள் கவனத்தில் எடுக்கின்றீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. அவ்வாறான ஒரு ஒலிவில் துறைமுகம் ஒன்று இருக்கின்றது. அதனுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசிய போதெல்லாம் செவிமடுத்தீர்கள், எதுவுமே நடக்கவில்லை. இன்று அங்கே மாளிகைக்காடு பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மையவாடி அதன் அடக்கப்பட்டிருக்கிற ஜனாசாக்களை கடல் அரித்து காவு கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளிடம் பிரதேச செயலாளர்களிடம் சிசிடியினுடைய பொறியியலாளரிடம் பேசிய போது அவசரமாக அந்த வேலை திட்டங்கள் எடுப்பதாக சொன்னார்கள், செய்கின்றார்கள். இருந்தாலும்
அந்த வேலை திட்டங்கள் துரிதப்படுத்தப்படவில்லை. இதுபோன்று அட்டப்பளம் இந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் சகோதரனுடைய சவக்காலிகளில் இருந்த சவங்களும் கூட எவ்வாறு இழுத்து செல்லப்பட்ட காவு கொள்ளப்பட்ட போது நான் அந்த பிரதேசத்தினுடைய தவிசாளராக இருந்தவர் 2022-23 கால பகுதியிலே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தற்போது அது நிறைவடைந்திருக்கின்றது. அதற்காக கடந்த அரசாங்கத்துக்கு நான் நன்றிகளை கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மருதமுனை தொடக்கம் கல்முனை பள்ளிவாசல் மருதமுனை பிரதேசங்கள் உட்பட காரதீவு போன்ற சாய்ந்தமது மாளிகைக்காடு இங்காலே ஒலிவினுடைய வடபுறத்தில் இருக்கின்ற அத்தனை இடங்களும் இவ்வாறு பாதிக்கப்படுகின்றன. எனவே இதற்கான ஒரு துரித வேலை திட்டத்தை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்றும் இச்சந்தர்ப்பத்திலே கலாச்சார அமைச்சர் அவர்கள் எங்கள் முன்னிலையில் இதற்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அவரிடத்திலே ஒரு எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். கலாச்சார அமைச்சர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற போது கடந்த காலங்களிலே கலாச்சார அமைச்சு என்பது பௌத்த கலாச்சாரம் பௌத்த அமைச்சு அல்லது தமிழ் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று அதற்கான கிறிஸ்தவ என்றெல்லாம் அமைச்சுகள் இருந்தது. அது சிறப்பாக இயங்கியது. ஆனால் தற்போது இருக்கின்ற எங்களுடைய மார்க்க சம்பந்தமான பல விடயங்கள் அரசியலுக்கும் அப்பால் சென்று அரசியல்வாதிகள் அதிலே கைகளை ஓட்டி ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகங்களிலும் கையடிக்கின்ற அல்லது இஸ்லாமிய கலாச்சார அமைச்சினூடாக இருக்கின்ற அந்த பணிப்பாளர்களுடைய அதிகாரங்களை பாவித்து பல குளறுபடிகளை பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த கல்வி மாற்றங்கள் ஏனைய மாற்றங்கள் போன்று இதிலும் அரசியல் ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டு வருகிறது. எனவே இந்த விடயத்திலும் ஒரு அரசாங்கம் தலையீடு செய்து அங்கே இருக்கின்ற நிர்வாக ரீதியான குளறுபடிகளுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நிரந்தரமான பள்ளிவாசல்களுக்கான ஒரு நிரந்தர நிர்வாகிகளை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்புகளை வழங்குவதற்கான அதிகாரங்களை வழங்குங்கள் அல்லது அங்கே இருப்பவர்களை மாற்றிவிட்டு அதற்கான உரியவர்களை நியமிக்குமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.